பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்திலல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தனது ஊழியத்தின் உண்மைத்தன்மையும் கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கையும் அவர் விளக்குகிறார். சிலர் பவுலை விமர்சித்தனர். ஆனால் பவுல் தன்னை புகழ்வதற்காக அல்ல, கொரிந்திய சபையினர் உண்மையை அறிந்து அவருக்காக பதிலளிக்கும்படி இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். பாருங்கள், நாங்கள் மறுபடியும் எங்களை புகழ்ந்து கொள்ளுகிறதில்லை என்று சொல்கிறார். பவுல் தனது சாதனைகள், அறிவு, அனுபவம் போன்றவை எதையுமே அவர் முன்னிறுத்துவதில்லை. அவர் தனது மகிமை அல்ல, கிறிஸ்துவின் மகிமையை உயர்த்த விரும்புகிறார். ஆமென். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று பவுல் சொல்வதை பார்க்கலாம். ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் தன்னை அல்ல, கிறிஸ்துவை உயர்த்துவான். ஆமென். அப்போ உங்களுக்கு காரணத்தை கொடுக்குறோம். என்னென்னா, பவுலின் வாழ்க்கை, ஊழியம், துன்பம், அர்ப்பணிப்பு ஆகிய எல்லாமே அவருடைய அப்போஸ்தலன் சாட்சியாக இருந்திருக்கின்றன. அதனாலே சபையினர் அவரை பற்றி உண்மையான பெருமை கொள்ள முடிந்தது. ஆமென். அதாவது வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையால் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். முகத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்கள் எப்படி? இவர்கள் வெளிப்புற தோற்றம், மனித புகழ், பதவி, அறிவு, செல்வாக்கு போன்றவை கொண்டு தங்களை உயர்த்தி கொண்டவர்கள். அவர்கள் மனிதர்களின் பாராட்டை நாடினார்கள், வெளிப்புற தோற்றத்தை மதித்தார்கள், உள்ளத்தின் அந்த பரிசுத்தத்தை கவனிக்கவில்லை. பாருங்க, 1 சாமுவேல் 16:7 அதில் பார்த்தோன்னா, மனுஷன் முகத்தை, அதாவது வெளிப்புறத்தை பார்க்கிறான், இருதயத்தை ஆராய்கிறவர் கர்த்தர், இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர். அப்போ இருதயத்திலே அல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்க. அப்போ தேவன் வெளிப்புறத்தை விட இருதயத்தை பார்க்கிறார். ஒரு மனிதனின் உண்மையான ஆவிக்குரிய நிலை அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் இருக்க வேண்டியவை தாழ்மை, அன்பு, பரிசுத்தம், தேவ பயம், உண்மைத்தன்மை, இதெல்லாம் குறிக்கிறது. வெளிப்புற பக்தி இருந்தாலும் இருதயம் தேவனுக்கு சரியாக இல்லாவிட்டால் அது தேவனுக்கு பிரியமல்ல. அப்போ இது மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிற லெசன் என்னென்னா, நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளாமல் கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். அடுத்ததாக, வெளிப்புற தோற்றத்தை வைத்து மனிதர்களை ஒருபோதும் நாம் கணக்கு போட்டு விடக்கூடாது. தேவன் நமது இருதயத்தை பார்க்கிறார் என்பதை எப்பொழுதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நமது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நற்சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், இது மூலமாக நம்ம என்ன மெயினாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம்? வெளிப்புற பெருமை அல்ல, உள்ளத்தின் உண்மையே தேவனுக்கு பிரியமானது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தின் மூலம் வலியுறுத்துறதை பார்க்க முடிகிறது. மனிதர்கள் முகத்தை பார்க்கலாம், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில் உண்மையான மகிமை வெளிப்புற சாதனைகளில் கிடையாது, கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தில் இருக்கிறது. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் வெளிப்புறத்தே அல்ல, உட்புறத்திலே இந்த இருதயம்தான் சுத்த வேண்டும். நம்ம எப்போவுமே நமக்கு எந்த மகிமையும் கொண்டு போய் விடக்கூடாது, தேவனுக்கே மகிமை செலுத்துவதாக இருக்க வேண்டும். அதோட நாம் இருதயத்தை எப்போதும் சுத்தமுள்ள இருதயமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொல்லாத சிந்தனைகள், வார்த்தைகள் என்ன வந்தாலும் அது இருதயத்திலும் தான் புறப்பட்டு வருகிறது. அப்போ நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட, ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்போ அந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிற அந்த 2026 வருஷத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், 6ஆவது மாதமாகிய ஜூன் மாதத்தின் ஆண்டவரை 20ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஒரு புதிய நாளைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளைக்கான ஜீவன் தந்திர, பலன் தந்திர, சுகம் தந்திர. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் சப்பமுடைய கரம் கூட நடத்துங்கப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதி
ஆசீர்வதிங்க. அவங்க தேவையெல்லாம் சந்திங்க, பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்துங்க. ஆண்டவரே அப்பா, எங்கள் குடும்பங்களுக்காக, சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்களுக்காக, இனஜன பந்துக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் வேலை ஸ்தலத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு அப்பா வேலை செய்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த தீங்கு அணுகாதபடி நீர் வேலையெடுத்து பாதுகாத்து வழிநடத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.